ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசர் ட்ரேடர் சேனல். வாங்க டேரெக்டாக சேனலுக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே. இப்போது இந்த சீசர் ட்ரேடர் இதுதான் நம்ம டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சேனலில் தான் எல்லா லைவ் அப்டேட்ஸும் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீடியோவில் ஒன்லி ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ இந்த சார்ட் பார்த்து எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு தெரியலை, புதுசாக பார்க்குறவங்க புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும். வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும்னு தெரியும். ஓகே, இப்போ வாங்க போகலாம். இப்போ இன்றைக்கி நான் வந்து 7:30க்கு வழக்கம் போல் இன்ட்ராடே நிஃப்டியில் அண்ட் சென்செக்ஸில் எந்தெந்த சார்ட் எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும்னு முன்னாடியே கொடுத்துருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் 85,400 கால் ஆப்ஷன், 86,600 400 புட் ஆப்ஷன் சொல்லி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் பார்த்து ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நிஃப்டிக்கு அதே மாதிரி 26,150 கால் ஆப்ஷன், 26,350 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். தென் எஸ்டர்டே வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், நிஃப்டி ஆப்ஷன் செயின் டேட்டாவும் சென்செக்ஸ் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் பார்க்கும்போது அதில் கேப் அப் காட்டுதுன்னு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னா, இந்த 26,150 கால் ஆப்ஷன், இந்த 26,350 புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ கேப் அப் ஆச்சுன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே 148 இதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து என்ன ஆகுனா ஜம்ப் ஆகி ஒரு 200 210 ஓப்பன் ஆகும்போது இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து இந்த 141 இங்கே கீழே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகும். அப்போ இது அவுட் ஆஃப் த ஜோன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணப்போ நிஃப்டி வந்து 26,200 கால் ஆப்ஷன் அண்ட் 26,400 புட் ஆப்ஷன். சேம் சென்செக்ஸ்லையும் 85,600 கால் ஆப்ஷன், 86,600 புட் ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து 922 கொடுத்தாச்சு. உடனே நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட் வந்து உடனே கால் சைடில் தான் இருந்தது. ஆப்ஷன் சார்ட்டும் சரி, ஆப்ஷன் செயின் டேட்டாவும் இனிஷியலாக கால் சைடில் தான் இருந்தது. கால் சைடில் இருந்ததால் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா அபோவ் த பிஇபி பாயிண்ட் இருக்கா, கால் ஆப்ஷனில் 26,200 கால் ஆப்ஷன், 24,400 புட் ஆப்ஷன். இது பிஇபிக்கு மேலே இருக்குன்னா கால் புட் சைடு வந்து பிஇபிக்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி இருக்கா. ஸோ அபோவ் த செகண்ட் பாயிண்ட், அது செகண்ட் பாயிண்டில் இருக்குது, இது செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஸோ கால் தான் மேலே இருக்குதுன்னு நினச்சிட்டு காலில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு இந்த பிஇபி பாயிண்டில். அகைன் இந்த 5வது பெரிய கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. இங்கேயே நான் வந்து வெளியே வந்தாச்சு. ஒரு 8 பாயிண்ட் வந்து இதில் லாஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கால் சைடில் இந்த அபோவ் த செகண்ட் பாயிண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது அபோவ் த செகண்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, இது பிலோ த செகண்ட் பாயிண்ட் அண்ட் பிஇபி பாயிண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சா. தென் இன்னொரு கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி வந்து 9:50 வரைக்குமே இதுவும் பிஇபிக்கு கீழே இருக்குது. ப்ளஸ் புட் சைடும் பிஇபிக்கு கீழே இருக்குது. 2 சைடுமே பிஇபிக்கு கீழே இருக்குன்னா சைட்வேஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. 2 சைடுமே ப்ரீமியம் டிகே ஆகிருக்கு. அதனால் நல்ல சைட்வேஸ்னு அர்த்தம். சென்செக்ஸும் அதே மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் புட் சைடும் பிஇபிக்கு கீழே தான் இருக்குது, கால் சைடும் பிஇபிக்கு கீழே தான் இருக்குது. ஸோ சைட்வேஸ்னு இண்டிகேட்ஸ் பண்ணுச்சு. பட் ஆப்ஷன் செயின் டேட்டாவில் மூவ்மெண்ட் இருந்துச்சு, கால் சைடில் தான் மூவ்மெண்ட் காட்டுச்சு. அப்படின்னா என்னென்னா கால் சைடு மேலே போகணுன்றது மட்டும் அர்த்தம் இல்லை, கால் சைடில் நிறைய டிகே ஆகலாம்ன்றதும் அர்த்தம் தான். ஸோ நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கூட கால் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் நம்மளை ஏமாற்றிட்டு புட் சைடு போயிடுச்சு. பட் ஓகே, போனது போச்சு. ஆனால் நமக்கு ப்ராப்பரான நம்ம லைன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து புட் சைடில் அபோவ் த செகண்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆச்சு. பட் அகைன் எஸ்எல் ஹிட்டு. அகைன் வந்து மேலே க்ளோஸ் ஆகி ஒரு வாட்டி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் 2 கேண்டிலில் ஃபுல் டார்கெட், அதாவது 70 ரூபாய் டார்கெட், 70 ருபீஸ் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஆப்ஷன் சார்ட்டோட மகிமை. பட் இங்கே எஸ்எல் ஹிட் ஆனது காரணம் வந்து நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா கால் சைட்லேயே காட்டுறதுனால தான் புட் சைடில் ஒரு வாட்டி ஹிட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். பட் நான் வந்து புட் சைடில் என்ட்ரி எடுக்கலை. நம்ம மெம்பர்ஸ் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. சென்செக்ஸ்லையும் சேம் அதே மாதிரி தான். சென்செக்ஸில் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல, ஒரே டைம் கிடச்சது. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகலை. காரணம் என்னென்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் கடைசியில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெவ்வேறு திசைகளில் இருந்தது. அதாவது அதோட ஆப்ஷன் செயின் டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச ஆப்ஷன் செயின் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா புட் சைடில் அபோவ் ஃபேவராக இருக்கு இல்லையா. ஸோ அதாவது
நிஃப்டி வந்து புட் சைடுக்கு மாறிடுச்சு. ஆனால் நிஃப்டி புட் சைடு மாறினா சென்செக்ஸும் புட் சைடு மாறணும் இல்லையா? பட் சென்செக்ஸ் வந்து புட் சைடு மாறல. சென்செக்ஸ் வந்து இன்னும் கால் சைடில் தான் இருக்குது. அதனால் கால் சைடு சென்செக்ஸ் வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்காது. நிஃப்டி மட்டும்தான் ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நிஃப்டி வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் ஃபுல் டார்கெட் அச்சீவா. பட் சென்செக்ஸ் வந்து நமக்கு ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்காது. பட் 90% டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. பட் மேட்டர் அது இல்லை, நம்ம ஆப்ஷன் செயின் டேட்டா தான் மேக்ஸிமம் பார்க்குறனால ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து இன்னும் சென்செக்ஸ் வந்து கால் சைடுக்கு ஃபேவராக இருக்குது, நிஃப்டி புட் சைடுக்கு ஃபேவராக மாறிடுச்சு. ஸோ ரெண்டுமே அதாவது எதிர் திசையில் இருப்பது வந்து முரண்பாடு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, என்ன சொல்ல வரோம்னா, நாளைக்கு அதிகபட்சம் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா நமக்கு உணர்த்துகிறது. அப்படியே மூமெண்ட் இருந்தாலும் 100 புள்ளிகள் தான் மூமெண்ட் இருக்கும்னு இப்போ உள்ள டேட்டா சொல்லுது. ஆனால் சென்செக்ஸில் கால் சைடு இருக்கிறதுனால ஏதோ ஒன்று நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரே திசை காட்டணும், இல்லைன்னா இதே மாதிரி நீடிச்சா சைட்வேஸ்க்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன டேட்டா ஆகுதுன்றது லைவில் தான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் தான் பார்க்கணும். ஓகே, இது நாளைக்கான சார்ட்டு. 2600 கால் ஆப்ஷன், 26300 புட் ஆப்ஷன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் லைன் போட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது, அந்த இண்டிகேஷன் தான் காட்டிகிட்ருக்கு. இது சென்செக்ஸ் 85200 கால் ஆப்ஷன், 86200 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் வந்து இன்ட்ராக்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் எல்லாமே இந்த ப்ரீமியம் குரூப்பில் போடலாம். நான் வந்து லைவில் வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கொடுப்பேன். நீங்கள் கேட்க தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? ஏன்னா இது எதுவுமே ஒரே நாளில் கற்றுக்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் நமக்கு ஒவ்வொன்றும் சொல்லித்தரும். ஸோ நீங்கள் ஒரு டிசிப்ளின் ஃபஸ்ட்டு 1 மந்தில் கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு எது வேணால் இருக்கட்டும். இப்போ இந்த லைன்ஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நான் மேலே என்ட்ரி எடுப்பேன். லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா எஸ்எல் எடுத்துடும். எஸ்எல் நோட் பண்ணிக்குவேன். ப்ளஸ் டார்கெட் வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டு தான் அப்படின்ற ஒரு டிசிப்ளின் மட்டும் இருந்தால், இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரி கிடச்சது, எஸ்எல் அடிச்சது, திரும்ப இந்த பக்கம் என்ட்ரி கிடச்சி எஸ்எல் அடிச்சது, திரும்ப என்ட்ரி கிடச்சா அப்புறம் ஃபுல் டார்கெட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழக உங்களுக்கு நீங்கள் 1 மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணிக்கிட்டே, அதாவது இதை கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 1 லாட் எடுத்து மட்டும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்புறம் 2 மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் இந்த டிசிப்ளினை நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இதில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், நிறைய நுணுக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும், நுட்பங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியுமே தவிர ஒரே நாளில் ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன, ஆப்ஷன் சார்ட் என்ன, இதெல்லாம் உங்களால் கற்றுக்க முடியாது. படிப்படியாக தான் போகணும். ஸோ அதுதான் நம்ம கிளாஸ்லேயும் சொல்லித்தருவோம். ஸோ வேணுன்றவங்க கற்றுக்கோங்க. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.